வணக்கம் ஐயா. நீங்க யூடியூப்ல நிறைய பிரசன்டேஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதெல்லாம் கேட்டு எனக்கு நிறைய புது அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. வரலாறு பற்றியும் அரசியல் பற்றியும் நிறைய பண்றீங்க. ரொம்ப நன்றி. என்னோடது திருப்பி இந்த நாங்குநேரிக்கு தான். திருப்பி இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்க. இதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பிஃபோர் கியூர். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது செய்யறதுக்கு உங்களுடைய கருத்து எப்படி? நீங்க நீங்க கன்சல்டண்டா இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு வருவதற்கு முன்பு எப்படி காத்து கொள்ளலாம்? உங்களுடைய கருத்து வேண்டாங்க. இந்த கேஸ் துவங்கியிருக்காங்க. அதுல சிறார்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும். பெரியவர்களை உடனடியா சம்பந்தப்பட்டவர்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர்கள் குற்றமுள்ளவர்கள் என்று கண்டால் சார்ஜ் ஷீட் பண்ணி விரைவு நீதிமன்றத்தின் மூலம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நடக்குங்கிற அச்சம் மக்கள்கிட்ட வரணும். கொலை பண்ணிட்டு அடுத்த நாளே ஜாமீன்ல வந்துகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அது வரும்? நம்முடைய சீர்திருத்தம் நடக்கணும்னா நீதிமன்றங்களே நிறைய சீர்திருத்தம் நடக்கணும். அவங்க ஒன்னுடைய சொல்லுவாங்க, இங்க கேஸ் ரொம்ப பெருகி போச்சுவாங்க. கேஸ் பெருகி என்ன பிரயோஜனம்? கேஸ் பெருகிறது அளவுக்கு நம்ம பிரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்தோம்னா, இப்ப 1984 இவங்க மிசஸ் காந்தி இறந்த பொழுது நான் பேரக்பூர்னு ஒரு சப்டிவிஷன் என்னுடைய இதுல இருந்தது, ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தது. அப்ப நான் அடிஷனல் கலெக்டர் இருந்தேன் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அந்த இடத்துல. அப்ப நான் பேரக்பூருக்கு ஓடனேன். ஏன்னா ஒரு தீ வச்சுட்டாங்க. யாரெல்லாம் சர்தார்ஜி பஸ் இருக்கும் அங்கெல்லாம் தீ வைக்கிறாங்க. அவன் போய் நின்ன உடனே அங்க சொல்றாங்க, ஆமா சார் இந்த ஜாதுன்னு ஒருத்தர் சார் அந்த ஆள் தான் வச்சுட்டாரு சார், இங்க தீ வச்சு அவர் 2வது இடத்துக்கு போயிட்டாரு சார். உடனே போலீஸை கூப்பிட்டு நான் ஓடுறேன். அந்த 2வது இடத்துல சொல்றேன், இப்பதான் சார் தீ வச்சுட்டு 3வது இடத்துக்கு போனார் சார். உடனே சப் இன்ஸ்பெக்டர் சொன்னேன், இப்ப பக்கத்துல அங்கேயா இருக்கு 3வது இடம், போயிடுவாங்க என்னாரு. நான் சொன்னேன் வேண்டாம், அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. நான் தெரியும் சார். உடனே அவர் வீட்டுக்கு என்னை கூட்டு போங்க அப்படின்னு. கூட்டி போனோடனே இந்த பெண்கள் பிள்ளைகள்லாம் தனியா பத்திரமா அவருடைய குடும்பம் சேர்ந்தவங்களை வச்சிருந்தேன். வச்சுட்டு ஒரு ரூமரை கிளப்புங்க, இப்ப பெண்கள் பிள்ளைகளை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவர் கூடுதல் ஆட்சியர் உத்தரவு போட்டாரு அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பொண்ணு இவங்க அது மாதிரி மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஊர் பூரா கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவருடைய குடும்பத்தையே கைது பண்ணி போகணும்னு சொல்லி கூடுதல் ஆட்சியர் சொல்லிட்டாரு. ஒரு கான்ஸ்டபிள் என்கிட்ட ரொம்ப பெருமையா வந்துச்சு, சார் அவர் பையன் ஓட பார்த்தா சார், பிடிச்சி வச்சிருக்கேன் சார். நான் ஓடணுங்கிறதானே என் குறிக்கோள், அங்க போய் அவங்க அப்பாட்டு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், பேசாம அவனை ஓட விடு அப்படின்னு. அதுக்கப்புறம் திமிரிட்டு ஓடின மாதிரி ஓட விட்டாரு. அந்த ஆளு பஸ் எரிக்கிறது விட்டு மறந்து வச்சு அவருக்கு குடும்பமே கஷ்டப்பட்டுருவாங்கன்னு சொல்லி ஓடி வந்து நான் சொன்னேன், இவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா குற்றவியல் சட்டப்படி நம்ம விளங்க மாட்டலாம். இந்த ஆளு ஒரு கொடூரமான குற்றவாளி, விளங்க மாட்டேங்க. இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட்டா போகாதீங்க, 3 தெரு சுத்தி போங்க. இந்த நாளை விலங்கூட கூட்டு போங்க. மக்களுக்கு தெரியணும் இப்படிப்பட்ட அராஜகம் செய்தால் அரசு என்ன செய்யும் சொல்லி மக்களுக்கு தெரியணும். கூட்டு போங்க. பக்கத்துல இருந்த கல்கத்தாவில அவங்க ராணுவத்தை கூப்பிட்டாங்க. மிசஸ் காந்தி செத்த போது நடந்த கலவரத்தை தடுக்க முடியாம. என்னுடைய மாவட்டத்துல ராணுவத்திலும் கூப்பிடல, எங்களுடைய காவல்துறையை வச்சே நாங்க சமாளிச்சோம். எதனாலனா உடனடியான கடுமையான நடவடிக்கை சமூக விரோதிகள் மேல். அது இங்க நடந்ததுன்னா, தொடர்ந்து நடந்ததுன்னா இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்கள் செய்வதற்கு அச்சம் பிறக்கும். நீட்ஸ் a combined effort of judiciary, executive and the legislature. 3 பேருமே செய்யும். மிக்க நன்றி ஐயா. அடுத்தது சுரேஷ் பரமசிவம். வணக்கம்ங்க. சுரேஷ் பரமசிவம், பென்சில்வேனியால இருந்து. ஐயா, உங்களுடைய யூடியூப் சேனல்ல பேசுறது நிறைய நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், டிபேட்ஸும் அருமையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கேங்க. என்னுடைய கேள்வியும் இந்த நாங்குநேரி தான். ரியலி டிஸ்டர்பா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழர்கள், பர்டிகுலரா இங்க வெளிநாடுகள்ல வாழ்றவங்க எல்லாருமே டிஸ்டர்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இந்த அரசியலை தாண்டி இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது என்னன்னா, இந்த அரசியல் கட்சி தலைவர்களோ ஒரு இது கண்டன அறிக்கையை விட்டு இது கடந்து சென்றுகிட்டே இருக்காங்க. சொசைட்டியா அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூஎஸ்ல ஸ்கூல் போர்ட்ல இன்வால்வ்ஸ் பேரண்ட்ஸ் பல சமுதாயங்களை வச்சு அந்த ஸ்கூல் போர்ட்ல இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றதுக்கு நிறைய பண்றாங்க. அந்த மாதிரி செயல்பாட்டினை தமிழ்நாடு அரசு ஏன் இப்ப அங்க நடந்த நிகழ்வுகளே நீங்க பாத்தீங்கன்னா, மறவர் சமுதாயம் ஒரு பையன்தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுல எல்லாருமே மேக்சிமம் எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சூப்பர்மேஸ்டிக்கா இருக்கவங்க தான் அந்த மாதிரி
செயல்பாடு பண்ணுவாங்க. இத ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? மேற்கொண்டு என்னன்னா எதிர்கட்சிகளோ மத்த கட்சிகளோ இதுவரை இத பத்தி ஒரு கண்டனம் பண்றதோ அல்லது ஒரு நல்லிணக்கம் கான பேச்சோ எதுவுமே செய்யற மாதிரி தெரியலையே. அது ரொம்ப வருத்தக்குரிய விஷயமா இருக்கு. அதை பத்தி உங்க பார்வை? You are very correct. We have politicians. We don't have statesmen. நமக்கு இன்னைக்கு தேவை ஸ்டேட்ஸ்மேன், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்கு தேவை. இப்ப நீட்டை பத்தி நேற்று ஒரு விவாதத்தில் ஒருத்தர் சொல்றாரு, இவங்க தானே தேர்தலில் அதிமுக சொல்றாரு, இவங்க தானே தேர்தலில் வாக்குறுதி விட்டுட்டாங்க, ஏதோ கையில மந்திரம் வச்சிருக்கேன்னு செய்ய வேண்டியதானுங்கிறாரு. ஆனா அதிமுக ஆட்சியில் இருந்த போது 7.5% இவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இதுல சட்டமன்றத்துல அதை ஆதரிச்சு இவங்க குரல் கொடுத்தாங்க திமுக. ஏன்னா நீட் ஒரு அரசியல் பிரச்சனை ஆகக்கூடாது, அது ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனை, மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனையை இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள்ல அரசியல் பண்ணக்கூடாது. இப்ப இதுல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சேர்ந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நாங்க இந்த மாதிரி ஜாதி வேற்றுமைகளை பெரிதுபடுத்துவதும் ஜாதி வேற்றுமைகளை பற்றி எண்ணுவதையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட்டிவா பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். அதை தவிர நீங்க சொன்ன அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. லெட் மீ ஹோப் ஜஸ்டிஸ் சந்துரு வில் பி லுக்கிங் இன்டு இட். பேரண்ட்ஸ் இன்வால்வ் பண்றது அப்படிங்கிறது. நன்றிக்கியா, நன்றி. நன்றிங்க. அடுத்தது ஒரு 2ஆம் தலைமுறை அமெரிக்காவில் இளம் தலைமுறை தம்பி இளங்கதிர் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. இளங்கதிர் கேளுப்பா. வணக்கம் சார், என் பேர் இளங்கதிர். So what are two things, no, what are some qualities that a leader has, and how can you develop those qualities, and what makes a great leader? Please repeat your question, Ilangadir. I didn't get it correctly. Okay. Repeat it. So what makes a person a great leader, and how can you develop those leadership qualities? நல்ல கேள்வி. ஒரு தலைவன்கிறவன் ஒரு காலத்துல கோல்ரிட்ஜ் வட்ஸ்வர்த் 2 பெரிய கவிஞர்கள் இருந்தாங்க. அந்த இளங்கதிர், நான் உன்னுடைய விசிறி, உனக்கு அது முதல்ல தெரியணும். I have thanks to your father I have gone through some of your writings. நன்றி. இவங்க கோல்ரிட்ஜும் இவங்களும் வேர்ட்ஸ்வர்த்தும் வாட் இஸ் பொயட்ரி அப்படிங்கறத பத்தியும், ஹூ இஸ் பொயட், எது கவிதை, யார் கவிஞர், 2 பத்தியும் எழுதினாங்க. A treatise on poetry சொல்லி அது ஒரு பெரிய தீசிஸ். அதுல பொயட்ரி பத்தி என்ன சொன்னாங்க? The spontaneous overflow of powerful emotions recollected in tranquility. இது பாக்குறது கான்ட்ரடிக்டா இருக்கும். Spontaneous overflow of powerful emotions எப்படி, how can you recollect in tranquility அப்படின்னு சொல்லி தோணும். First, what is required is a spontaneous overflow of powerful emotions, and to rationalize them you should recollect in tranquility, to put it in the poetic form. இப்படின்னு கவிதை பத்தி சொன்னாங்க. நம்ம இதுல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஒரு கவிஞர் சொன்னார், உள்ளத்துள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை விட முக்கியமானது யார் கவிஞர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, poet is an uncommon common man. எதனால? காமன் மேன்ல இருந்துதான் காமன் மேனுடைய பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொண்ட ஒருவர் கவிதை வடிக்க முடியும். ஆனால் எல்லோரையும் போல இருந்தால் அவருக்கு கவிதை தெரியாது. He should be an uncommon common man. இது ஆங்கில புலமை அவ்வளவாக இல்லாத கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதையில், ஒரு சினிமா பாட்டுல பாடினாரு, மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு ஒரு மரணம் இல்லைன்னா சொன்னவரு. இன்னொரு இதுல அந்த ஃபர்ஸ்ட் சென்ஸை மறந்துட்டு கடைசியில் சொல்லுவாரு, பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு சொன்னார். பாமர ஜாதியில் தனி மனிதன்கிறது என்னது? ஐ எம் a man, I am an uncommon common man. எவ்வளவு அழகா கிரேட் மேன் திங்க் அழைக்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அழகா சொன்னார். லீடரும் அப்படித்தான் இருக்கணும். He should be an uncommon common man. He should be from the common people. எலிட்டிஸ்ட் லீடரா வர முடியும். இவரு ஜவஹர்லால் நேரு இருந்தார். அவரை பற்றி அவர் இறந்தபோது ரொம்ப அழகா இவர் சொன்னார். He was an aristocrat, ஜவஹர்லால் நேரு. ஆனா அவரை பற்றி திரு அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னாரு? குடியரசை காத்த கோமான், because he believed in democracy.
ஆனால் பொதுவாக இந்த நாட்டில் பரவலாக பொதுமக்களிடமிருந்து அவர்களுடைய குறை நிறைகளை நன்றாக படித்தறிந்த புத்திசாலியான நுண்மான் நுழைவிலும்பொங்க ஒரு தனி மனிதன் தான் தலைவனாக வர முடியும். இது ரொம்ப முக்கியம். பாமர ஜாதியில் தனி மனிதன், an uncommon common man. That's all. நன்றிங்க. சிறப்பு. நன்றி இளங்கதீர். அடுத்தது கனகராஜ் அவர்கள். வாங்க கனகராஜ். சார் வணக்கம். வணக்கம்ங்க. மறுபடியும் இலக்கியத்தை பத்தின ஒரு கேள்விதான். இது ஒண்ணு இல்லை, இது ஒரு நம்ம பேசுறதுல நீங்க மேற்குவங்கத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, தமிழ் சங்கத்திலே இருந்திருக்கிறீங்க. இப்போ பாரதியார் வந்துட்டு தாகூர் வந்து கீதாஞ்சலி பத்தியும் தன்னோட கவிதைகளை பத்தியும் சொல்லும் போது எந்த விதத்திலயும் உன்னோட கவிதை எனக்கு என்னோட கவிதைக்கு விட்டதில்லை, நான் வந்து நம்ம 2 பேரும் சமர் பண்ணாக்க என்னதான் ஜெயிக்கின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல எப்படி பேசுறாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. வெஸ்ட் பெங்கால்ல பாரதியை பத்தி அதிகமா தெரியாது. பாரதி தமிழ்ச்சங்கம் வச்சிருக்கோம், பாரதியார் பேர் வச்சிருக்கோம். எப்படிங்க? இல்ல நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், பாரதி வந்து அந்த மாதிரி சவால் விட்டார் அப்படின்ற மாதிரி. இல்ல, அவர் சவால் அது மாதிரி விடல. அதாவது நீங்க நோபல் பரிசை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நோபல் பரிசு வந்து அந்தந்த நேரத்துல வந்து இப்ப மிதவாதிகளா இருந்தவங்கள ரவீந்திரநாத் டாகூர் ஒருத்தர். ஆனா பாரதி வந்து தீவிரவாதி, திலகருடைய சிஷ்யன். இந்த தீவிரவாதிகளை வந்து ஆங்கில அரசு ஆதரிக்கல, மிதவாதிகளை ஆதரிச்சாங்க. ஏன்னா மிதவாதி இருக்க வரைக்கும் அவங்களை கொஞ்சம் தாஜா பண்ணிட்டே நம்ம தொடர்ந்து ஆண்டு வரலாம்னு சொல்லி அவங்களுடைய கற்பனையா இருந்தது, ஆங்கிலேயருடைய கற்பனையா இருந்தது. அப்போ இந்த மிதவாதியில் ஒருத்தருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கறது வந்து ஆங்கிலேயர்களும் ஆதரிச்சாங்க. ஏன்னா அது மூலம் ஆங்கிலேயர்கள் உலகத்துக்கு சொல்ல வந்தது என்னன்னா, நாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒருத்தருக்கே நோபல் பரிசு வர்ற அளவுக்கு தானே நாங்க எங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்க ஆட்சி அவ்வளவு சிறப்பா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டணும். பாரதியார் வந்து இவற்றை டாகூர்ட்ட சேலஞ்ச் விடல. பாரதியார் என்ன சொன்னாருன்னா, ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாரு. டாகூர் வந்து சென்னைக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய கவிதையும் படிப்போம், அவனுடைய கவிதையும் முதல்ல பாரதி வந்து நோபல் பரிசு இவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு ஒண்ணு பாரதியுடைய தன்னம்பிக்கை பாருங்க. அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு இந்திய கவிக்கா நோபல் பரிசு அப்படின்னு தான் முதல்ல கேட்டாரு. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை உள்ளவர். அதனால அவர் சொன்னாரு, நம்ம வந்து இதுல மெரினா பீச்ல வந்து கூட்டம் நடத்தட்டும், நானும் பேசுறேன், என் கவிதையும் சொல்றேன், இவர் கவிதையும் சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னாரு. ஆனா நண்பர்கள் வந்து வற்புறுத்துறதுனால அந்த ஐடியா வந்து அவர் கைவிட்டார். பாரதி வந்து இப்ப இதை வந்து நீங்க படிக்கிறீங்க, நம்ம தேசிய கீதம் ஜனகணமன அதிநாயக ஜெயகே, பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப மராட்டா, திராவிட உத்கல வங்கா, விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா, உத்சல ஜலதிச ரங்கா அப்படின்னு இவ்வளவு சேர்த்து வச்சு அவர் சொன்னார். அதை எல்லாரும் படிச்சிருக்காங்க, அதை எல்லாரும் பாடுறாங்க. தாயின் மணிக்கொடி பாரின்னு சொல்லி பாரதி ஒன்று எழுதினார். அதுல யாரெல்லாம் அந்த தாயின் மணிக்கொடிய பாதுகாக்கிறதுக்கு வர்றாங்கன்னு எழுதும் போது அவருடைய விசாலமான பார்வையை பாருங்க. செந்தமிழ்நாட்டு பொருணர், கொடுந்தீக்கண் மறவர், சேரண்டன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கே பணி செய்திடு துளுவர், கன்னட ரொட்டியரோடு போரில் காலனு மஞ்ச கலக்கும் மராட்டர், பொன்னகர் தேவர்கள் ஒப்பு நிற்கும் பொற்புடையார் இந்துஸ்தானத்து மல்லர், ஊதலமுற்றிடு வரையும் அறப்போர் வீரல் யாவும் மரப்பூர் வரையும், மாதர்கள் கற்புள்ள வரையும் பாரில் மறைவரும் கீர்த்திகோள் ரஜபுத்திர வீரர், பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நிறைந்திடும் வங்கத்தினோர். இந்தியாவே கொண்டு வந்தார். அதனால இந்த விதத்துல அவர் குறைச்சிருந்தார், இந்த விதத்துலயும் குறைஞ்சில்ல. தீவிரவாதியா இருந்தாரு, அது அவங்களுக்கு பிடிக்கல, பிரிட்டிஷுக்கு, இவருக்கு சப்போர்ட் இல்லை.